ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெண்டைக்காய் முட்டை பொரியல் தான். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் அந்த தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணதுக்கப்புறம், ஏன்னா தண்ணி இருந்தால் நம்ம கட் பண்ணிவிட்டு வதக்கும் போது வலுவலுன்னு வரும். வதக்கும் போது அந்தளவுக்கு ஒரு பொலப்பொலப்பாக வராது. தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு தான் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிடணும். கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான். வெங்காயம் நான் இப்போ ஆனால் ஆட் பண்ணலை. டைரெக்டாக வெண்டைக்காய் நைஸாக கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு, வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவைக்கேற்ப ஒரு முட்டையோ 2 முட்டையோ இல்லை 3 முட்டை எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். முட்டையை உடச்சி அது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். முட்டை லைட்டாக அந்த வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டியால் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் மிளகு ஜீரகத்தூள் இதெல்லாம் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.